இல்ல. நீங்க வாழ்றது இல்லையா? உங்களோட குடும்பத்த பார்க்கணும். நீங்க சந்தோஷமாகணும். மேல மேல உயரணும். பிள்ளைகள பார்த்துக்கணும். ஓகே. தேங்க் யூ ஸோ மச். எனக்கு மட்டும் இல்ல, வேற யாருக்கும் நீங்க இப்படிலாம் செய்யக்கூடாது. நீங்க வாழுங்க. ஓகேவா? எனக்கு ஏதாவது அர்ஜென்ட்டு, எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய குழந்தைகளுக்கோ எனக்கு சொல்லும்போது ஒரு மாதிரி இருக்கு. இவருக்கோ ஒண்ணுன்னா, எனக்கு யாருமே இல்ல இங்க. சத்தியமா கேட்பேன். சரியா? சத்தியமா கேட்பேன். கடவுளானே கேட்பேன். லைவ்லயே கேட்பேன். எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. என்னுடைய குழந்தைக்கு முடியல, இவருக்கு முடியல. என்னுடைய உறவுகள் நீங்க மட்டும் தான். உங்களால முடியுமா? அப்படின்னு சொல்லி நான் கட்டாயம் கேட்பேன். அந்த நேரம் நீங்க எனக்கு ஏதாவது செய்யுங்க. அந்த அளவு கடவுள் எனக்கு எதையுமே விடக்கூடாது. அப்படி ஒரு சில வேளை உங்கள சோதிக்கிறதுக்காக அவர் அந்த நிலைமைய எனக்கு ஏற்படுத்திட்டாலும், ஏற்படுத்திடக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். ஏற்படுத்திட்டாலும், உங்கள தவிர எனக்கு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்ல. எல்லாமே பொய்யா இருக்குது. நான் நம்புனவங்க எல்லாமே என்னை ஏமாத்திட்டாங்க. ஆனா, நீங்க மட்டும் தான் என்னுடைய லைவ்ல வர என்னுடைய நண்பர்கள். அதுவும் ஒரு சிலர் குறிப்பா நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடாது. குறிப்பா அவங்களுக்கே தெரியும் யாருன்னு சொல்லி. அவங்களையெல்லாம் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நிச்சயமா அவர்கள் அதேமாரி விடுவேன். எல்லார்ட்டயும் கேட்க மாட்டேன். எனக்கு தெரியும் தானே! அத கேட்பேன். சரியா? நீங்க அந்த நேரம் எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா போதும். நீங்கலாம் இருக்கிறீங்க. நான் நடந்து போய்க்கிட்டே இருக்கேன். சில வேளை நான் தடுக்கி விழுந்துட்டேன்னா, உங்களுடைய கரங்கள் கொண்டு என்னை தூக்கி விடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஓகேவா?